மணமேல்புய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்பட்டுச்சு. நம்ம மும்பாலைப்பட்டினத்திலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜமால் முகமது வந்திருந்தாங்க. பக்தகாடிலிருந்து ஊர் தலைவர் திருவாளர் ரவிக்குமார் வந்திருந்தாங்க. மணவளைக்கலை பேராசிரியர் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருவாளர் திருமுகம் வந்திருந்தாங்க. இது தவிர திருவாளர் அபுல் பரகாத் ஆலிம், திருவாளர் இதயத்துல்லா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு நல்ல சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய வருகை எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. மற்ற அடுப்புகளுக்கு பானைகளுக்கு நெருப்பு எடுத்து செல்ல வேண்டுமா? ஆக இந்த வேளையில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் பொறுமையோடு இருந்து அந்த நெருப்பினை ஆலயத்திலிருந்து நமது இறை மகனாம் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக எடுத்துச் செல்லவும், சமத்துவ பொங்கலின் சார்பாகவும் எடுத்து சென்று நம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழவும், மேலும் நமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய மணமேல்குடி காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நாளில் நீங்களும் வந்து சிறப்பு செய்வது இங்கே இருக்கக்கூடிய அன்பியங்கள், அதாவது 14 அன்பியங்கள் இணைந்து பொங்கலை கொண்டாடினாங்க. 14 அன்பியங்கள், ஒரு அன்பியத்துக்கு ஒரு பொங்கல் பானை வீதம் 14 பொங்கல் பானையும், பாளையத்தின் சார்பில் ஒரு பொங்கல் பானையும், இந்து சகோதரர்கள் சார்பாக ஒரு பொங்கல் பானையும், இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக ஒரு பொங்கல் பானையும்னு சொல்லிட்டு மொத்தம் 17 பொங்கல் பானைகள் வச்சு அசத்திட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக ஒரு குடும்ப உணர்வோட நடந்த இந்த பொங்கலில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுங்க. ஆமாம், பொங்கல் கொளுத்துறாங்களா இல்லை சொக்கப்பானை கொளுத்துறாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. எல்லாருமே நல்ல சந்தோஷமாக பங்கெடுத்தாங்க. யார் பொங்கல் முதல்ல பொங்குதுங்கிற போட்டியில் கடைசியில் என்ன ஆச்சு, ப்ராங்க் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே இந்த வருடம் நமக்கு ஒரு உன்னதமான வருடம், மகிழ்ச்சி நிறைந்த வருடம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய வருடம். ஏனென்றால் எல்லா மதத்தினரும் சார்பாக இணைந்து இந்த பொங்கலை படைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தை நமது வீடுகளில் பார்க்க முடியுமா? முடியாது. நமது குடும்பத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே ஆலய பாதையிலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பை கொண்டு பாருங்கள், அவரவரும் ஆண்கள் புடைசூழ என்று எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேதான் இருக்கிறது இந்த ஒற்றுமை? ஆஹா, எவ்வளவோ ஆனந்தம், எவ்வளவோ ஆனந்தம். ஏன்னா அவர்களும் சொல்லிருக்கா பாருங்க, சம்பந்தமா இருக்கிற இடங்கள்லாம் சம்பந்தமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி தான். ஆக திரு ஸ்டீபன் அவர்கள் மௌனமாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக திரு ஸ்டீபன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். எடாட்சி வசப்பட்டாங்களையா? எடாட்சி வசப்பட்டாங்களையா? காற்றும் அதிகமாக வீசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆடைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்போம். ஆனால் ஆடையை கவனிக்காமல் விட்டுவிடுவோம். ஆடைகளையும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
நமது இஸ்லாநாடு சார்பாக பொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொங்கல் பணிக்கு நிரப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 3 முறை பொங்காமலே புலவை சட்டமைத்து விட்டீர்கள். இது பவுல் என்று அறிவிக்கப்படும். அதற்கான பொருள்கள் சொல்வது அனைவரும் இணைந்து சட்டமைத்தல் எல்லா உற்சாகத்தோடு கட்சி ஆரம்பத்தோடு தன்னுடைய மகிழ்ச்சியை அறிவித்து வருகிறார். கவனமாக இறங்கிய யாருடைய பானையை பொங்கிருச்சு அங்க, யாருடைய பானை அங்கே பொங்கிருது, அங்க ஒரு பானை பொங்கிருச்சு. குலவை சட்டம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். குலவை சட்டம், குலவை சட்டம். ஜெயராணி அம்மா குலவை சத்தம் விடுங்க. ஆரோக்கிய சொல்வதனுடைய பானை மாரியம்மா ஆம்பியர்களுடைய பொங்கல் பானையானது பொங்கிக் கொண்டிருக்கிறது. உத்தம அமைச்சிருச்சு அடுப்ப. பொங்கல் பொங்கல் அவருடைய எண்ணங்களும் 13வது அன்பில் உங்களையும் உங்களுடைய நண்பரையும் சேசுராஜ் மனதிற்குடி அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறோம். மேலும் நமது அந்தங்க அலுவலகத்தினுடைய சார்ந்த பொங்கல் வைப்பது அன்பனை அலுவலகம் கிராம திருவிழா சார்பாக மிக்க மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து இருக்கின்ற பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய கிராமத்தினுடைய சார்பாகவும் பங்குடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்பாக தெரிவித்து பொங்கல் நல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருங்கிணைந்து அந்த குலவை சத்தம் ஏற்று அனைவரும் குலவை சத்தமிடுவதில் தயாராக இருங்க. குலவை சத்தமிடுவதில் தயாராக இருங்க. ஆமா, கொஞ்சம் நெருப்பு கொஞ்சமா எறிங்க.
ரொம்பவே அருமையாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த தை எல்லார் வாழ்விலையும் மகிழ்ச்சியை கொண்டுவரட்டும். நம்முடைய அன்னை ஆரோக்கிய அன்னை எல்லாருடைய இல்லத்திலையும் மகிழ்ச்சி பொங்கட்டும். வாழ்த்துக்கள்.